நம்ம பள்ளமான பக்கத்துல போய் குடியிருந்துகிட்ட வெள்ளம் வருது அப்படின்னு சொல்ற மாதிரி தான். பிரச்சனைக்குள்ள போய் நம்ம விழுந்துட்டு அதில் எச்சரிக்கை விடுக்கும்போது நம்ம ஒரு விஷயத்த கவனமாக எடுத்துக்கிறோம்ல. அப்போ ஒரு ஜோசியர் எச்சரிக்கை பண்ணுறாரு பார்த்துக்கன்னா, அது கொஞ்சம் கவனமாக எடுத்துங்க. நீங்கள் எச்சரிக்கையாக எடுங்க. அதை ஏன் பயப்படுறீங்க? அது போய் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அது புயல் உதாரணம் சொன்னது நம்ம முதல்ல சொன்னோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. கண்டிப்பா. நீங்களே ஒரு வானிலை அறிவிப்பாளராக இருக்கீங்க. இல்லை வானிலை பற்றி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. புயலை பார்த்து பயப்படுவீங்களா என்ன? கண்டிப்பா மாட்டோம். ஏன்னா அந்த திசை நோக்கி வருதுன்னா நம்ம கொஞ்சம் நகர்ந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம். அவ்வளோதான். இப்போ சுனாமி வரப்போகுது. சுனாமி பற்றி நீங்கள் ஆய்வு பண்ணிட்டீங்க. கடற்கரையில் நிற்பீங்களா இல்லை கடல்லேருந்து 400 கிலோமீட்டர் அங்கிட்டு இருப்பீங்களா? கடல் தண்ணி வராத இடத்துக்கு தூரமா போய் நிற்போம். பெங்களூரில் போய் ஒரு வாரம் டேரா போட்டுரும். அவ்வளோதானே விஷயம். ஆமா. சுனாமி எப்போயோ வரும்போது தானே கட்டது எப்போயோ வரும் கஷ்டகாலங்கள். அப்போ என்ன பண்ணும்? கொஞ்சம் ஓரமாக தூரமாக ஒதுங்கி நின்று அதை வேடிக்கை பார்க்கணும். அவ்வளோதானே. கண்டிப்பா. அதுக்காக அந்த ஊரை விட்டெல்லாம் ஓடவே முடியாது. அந்த 4 நாள் 10 நாள் இப்போ அவசரமாக ஒரு இடத்துல போய் ஒரு கோவிலுக்கு போகலாம். சாமி தெய்வம் கடவுள் நம்ம சுற்றுறது சுற்றுலா அங்கே இங்கே போயிட்டு. இது ஜோதிடங்கிறது ஏதோ வாழ்க்கையோட வாழ்க்கை ஒத்து உடைய ஒரு இங்கே ஜாதக கட்டத்தில் இருக்கிறதா வாழ்க்கையில் இருக்குது. கண்டிப்பா. இங்கே ஜாதக கட்டம் வேறு வாழ்க்கை வேறு கிடையாது. இங்கே புயல் வேறு இங்கே அறிவிப்பு வேறு கிடையாது. இந்த புயலும் அறிவிப்பும் ஒன்று தான். அதை அறிவிப்பை பார்த்து ஏன் பயப்படணும்? இது ரெண்டும் ஒன்று தான். வாழ்க்கையும் ஒன்று தான், ஜாதகமும் ஒன்று தான். இது ரெண்டையும் பார்த்தாச்சுனால பெரிய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக மாறுமே. கண்டிப்பா.